இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தை துவக்கியுள்ளனர். ராமேஸ்வரத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற 41 மீனவர்கள் கடந்த ஜூன் மாதம் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். அவர்களை விடுவிக்காமல் இலங்கை நீதிமன்றம் மீனவர்களின் காவலை நீட்டித்து வருகிறது. இதை கண்டித்தும் இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தியும் ராமேஸ்வரம் மீனவர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இரு நாட்டு மீனவர்களையும் அழைத்து மத்திய அரசு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றும், அரசு அலட்சியம் காட்டினால் தமிழகத்தில் உள்ள மீனவர்களையும் ஒன்றிணைத்து போராட்டம் நடத்த இருப்பதாகவும் மீனவர் கூட்டமைப்பினர் தெரிவித்துள்ளனர். சமீப காலமா எங்களுடைய மீனவர்கள் 141 பேரை பிடிச்சு வச்சுக்கிட்டு அவங்கள விடாம தொடர்ந்து காவல் நீட்டிப்பு பண்ணிக்கிட்டே வர்றாங்க. மீனவர்களும் மத்திய அரசு மாநில அரசை சந்திச்சு பேசுறதுக்கு உண்டான எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எந்த விதமான எங்களுக்கு ஒரு பாதுகாப்போ மீன்பிடிக்க வழி பண்ணி கொடுக்கல. தொடர்ச்சியா நாங்க போராட்டம் நடத்தி எங்க வாழ்வாதாரம் இழந்ததான் மிச்சமா இருக்கு. மத்திய மாநில அரசு எங்களுக்கு நடவடிக்கை எடுத்து தர வரை கருப்பு கொடியை கட்டினாங்க. கடலுக்கு போக மாட்டோம். தமிழகத்தில் இருக்க பாதிக்கப்பட்ட அத்தனை மீனவர்களும் ஒருங்கிணைத்து நாங்க போராட்டம் நடத்துவோம். ராமேஸ்வரம் மீனவர்கள் துவங்கியுள்ள காலவரையற்ற போராட்டத்தால் பல கோடி ரூபாய் மதிப்பிலான வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த போராட்டத்தால் ராமேஸ்வரம் கடற்கரை வெறிச்சோடி காணப்பட்டது.